இன்றைக்கும் கூட நம்மை குறித்து நாம் அறிய போகிறோம். நாம் பார்த்தீங்கன்னா, தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் பிறந்தோம். பிறந்தது முதல் நாம் மரிக்கும் வரைக்கும் ஒண்ணே ஒண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதாங்க நம்முடைய இதயம். ஆகவே அந்த இதயங்களிலே எத்தனை வகை உண்டு தெரியுமா? பாருங்க, தத்தளிக்கும் இதயம், திருக்குமுள்ள இதயம், நறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட இதயம், இதோ மாறுபாடுள்ள இதயம், துக்கமுள்ள இதயம், நிரம்பி வழியும் இதயம், ஆசையுள்ள இதயம், அன்பான இதயம், கடினமான இதயம், இரக்கமுள்ள இதயம், இருள் நிறைந்த இதயம். அப்படி போல பல இதயங்கள் உண்டு. ஒரு மனிதனுக்குள்ள பல பண்புகள் கொண்ட இதயம் உண்டு. நம்முடைய இதயம் எப்படிப்பட்டது? நாம் இதயத்தின் மேலே கை வைத்து, என் இதயமே நீ எப்படிப்பட்டதாய் இருக்கிறாய் கேட்போமா? என் இதயமே நீ எப்படிப்பட்டதாய் இருக்கிறாய். இப்படி இருக்க பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. கர்த்தர் என் பலனும் கேடகமுமாய் இருக்கிறார், என் இதயம் அவரை நம்பியிருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இதயம் களிகூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சங்கீதம் 28வது சங்கீதத்திலே அழகாய் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய இதயம் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த இதயம் இப்படியான இதயமாய் மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சமாதானம் நிறைந்த இதயம், இனிமையான இதயம், சந்தோஷத்தின் இதயம், அன்பான இதயமாய் நம்முடைய இதயம் மாறுமே.